सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. என்று 8வது ஸ்லோகம் நடந்திருக்கு. அதாவது சொப்னாவஸ்தையை பத்தி தெரிந்து வர, சொப்னாவஸ்தையில என்ன ஒரு சில கேள்விகளை கேட்டார். அந்த கேள்விகள்ல அதிஷ்டானம் எது, சொப்னத்துல பார்க்கறது எல்லாமே ஒரு நிச்சை அப்படின்னு சொல்லிட்டோமானா அதுக்கு அதிஷ்டானம் ஒண்ணு சொல்லணுமே, எது அதிஷ்டானம்னு கேட்டா, இந்த விஷயத்துல கிரந்தக்காரர்களுக்கு மதபேதம் இருக்கு. ஒரு சில கிரந்தக்காரர்கள் அந்தஸ்கரணாவச்சின்னமான ஜீவ சைத்தன்யத்தையே அதிஷ்டானமாக சொல்றா. வேறு சில பேர் பிரம்ம சைத்தன்யத்தை அதிஷ்டானமாக சொல்றா அப்படின்னு 2 மதம் காண்பித்தார். இந்த 2 மதத்துல எது நல்ல வசதியான மதம், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு தடஸ்தமா பதில் சொல்லிட்டார், 2மே சரிதான், அவாவா அபிப்பிராயத்துல கரெக்டுன்னு. கரெக்டுன்னா எப்படி நிரூபிக்கணுமே அப்படின்னு கேட்கும்போது நிரூபிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இப்போ முதல்ல மனோவச்சின்னம் ஜீவ சைத்தன்யம் அதிஷ்டானம் அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன தோஷம் வருமோ அந்த தோஷங்கள் எல்லாத்தையும் நிவாரணம் பண்ணி அந்த மதம் கரெக்ட் தான் அப்படின்னு இப்போ நிரூபணம் பண்ணிட்டு இருக்கார். அங்க முதல் கேள்வி என்ன வந்ததுன்னா, ஜீவ சைத்தன்யங்கிறது ஆவர்த்தம் இல்லை, பிரம்ம சைத்தன்யம் தான் அஜானத்தினால ஆவர்த்தம். அப்ப ஜீவ சைத்தன்யம் எப்போதுமே பாசிச்சுட்டு இருக்கு. அதிஷ்டானமாகணும்னா அது அஜானத்துக்கு விஷயமாகணுமே, ஆவரணமாகணுமே. ஏன்னா அஜானம் அதிஷ்டானத்தை மறைச்சு அது மேல வேற ஒரு விக்ஷேபத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஜீவ சைத்தன்யத்தை அதிஷ்டானம்னு சொன்னால் அப்ப அதை அஜானம் ஆவரணம் பண்ணணும். அதை ஆவரணம் பண்ண முடியாது. ஏன்னா ஜீவ சைத்தன்யம் நமக்கு எப்போதும் அகம்னு பாசிச்சுட்டு இருக்கு, அதை ஆவரணம் பண்றதுக்கு இல்லையே, எப்படி அது அதிஷ்டானமாகும்னு கேள்வி கேட்டான். பதில் என்ன சொன்னார்னா, இதோ அந்த ஜீவ சைத்தன்யத்திலும் ஒரு ஆவரணம் உண்டு. நீ சொல்ற மாதிரி அந்த மூலாஜானம் ஜீவனை மறைக்கலைங்கிறது வாஸ்தவம். ஆனால் மூலாஜானம் ஒரு ஆவரணம் பண்ணி கொடுக்கும். அதனால ஆவரணமாயி சொப்னாவஸ்தையில ஜீவ சைத்தன்யத்துக்கு ஒரு ஆவரணம் அதுல சொப்னத்துல தெரியக்கூடிய பதார்த்தங்கள் வஸ்துக்களுக்கு எல்லாம் அத்தியாசம் ஏற்படுறது. அது என்ன அஜானம் அது அப்படின்னு கேட்டா அவஸ்தாஜானம் அப்படின்னு சொன்னார். இந்த அவஸ்தாஜானம் நம்ம ஸ்தூலமான இந்த சரீரம் இருக்கே, இது சொப்னத்துல நமக்கு தெரியுறதா? தெரியல. ஸ்தூலமான சரீரமோ இல்ல இந்த சரீரம் இவன் தூங்கிட்டு சொப்னம் பார்த்துட்டு இருக்கிற நிலையில எந்த ஒரு கட்டிலையோ படுக்கையிலையோ படுத்துட்டு இருக்கோ அந்த கட்டில் அல்லது படுக்கையானது கூட அவனுக்கு சொப்னத்துல தெரியாது. ஏன் தெரியலன்னு சொன்னா அந்த அவஸ்தாஜானம் அது தெரியறதுக்கு விரோதி. ஆகையால் இப்படி ஒரு அஜ்ஞானம் இருக்கு. இந்த அஜ்ஞானம் ஜீவ சைத்தன்யத்தை மறைக்கிறதுனால அந்த சைத்தன்யத்தை மறைச்சு அது மேல வேற ஒரு வஸ்துவை ஆரோபம் பண்ணி அந்த அஜ்ஞானம் காமிச்சு விடுறது. அதான் சொப்ன தரிசனம். சொப்ன தரிசனத்துக்கு அதிஷ்டானம்னு சொல்லலாம் அப்படின்னு இதுக்கு பதில். அடுத்த கேள்வி முழிக்கின்ற உடனே இந்த சொப்பனம் நிவர்த்தி ஆயிடுறது. அதிஷ்டான தத்துவ ஜானம் தான் நிவர்த்தி ஆகணும். தத்துவ ஜானம்னு சொன்னேன், வெறும் தியானம் இல்லை. அதிஷ்டானத்தை பத்தின தியானம் விட்டா போறோம்னு இல்லை, தத்துவ ஜானமா இருந்தா தான் அது சமத்தை போக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, மூச்சுன்றதுக்கு அப்புறம் இவன் என்ன பாக்குறான், நான் மனுஷன் அப்படின்னு தன்னை பாக்குறான்.
மனுஷன்னு பார்த்தா அவனுடைய தேகம் தெரியுது, அது மனுஷ தேகமா இருக்குங்கிறது தெரியுது, எல்லாம் சரிதான். ஆனால் இது தத்துவம் இல்லை. ஏன்னா சித்தாந்தப்படி அத்வைத்தம் தான் தத்துவம், இதெல்லாம் தத்துவம் இல்லைன்னு சொல்றான். அப்ப இந்த ஞானம் பிரமாணம்னே சொல்ல முடியாது. இது எப்படி சொப்பனத்துக்கு காரணமா இருந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும்? பிரமாண ஜானம் தானே அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும். ஆனா நமக்கு முயற்சிண்டாச்சுன்னா சொப்பனம் போயிடுறதுங்கிறதுல சந்தேகம் இல்லை, சொப்பனம் எல்லாம் பொய்ங்கிறது தெரிஞ்சு போயிடுது. நம்ம அதிஷ்டான ஜானம் வந்துதான் ஞானம் தெரியணும். அதிஷ்டான ஜானம் அப்படிங்கிறது இப்ப தத்துவ ஜானமா இல்லையே, இது எப்படி அந்த அஜ்ஞானத்தை போக்கும் அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். இந்த கேள்வி ரொம்ப நல்ல உத்தமமான கேள்வி. இந்த இடத்துல சொப்பனத்துல பார்க்கக்கூடிய அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் இவன் முழிக்கின்ற உடனே பாகம் வருதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சொப்பனத்திலே பார்த்த விஷயங்கள் எல்லாம் பொய்னு தெரிகிறது, அவ்வளவுதான். எப்படி தெரிகிறது பொய்னு தெரிகிறது? நான் சொப்பனத்துல பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு தெரியுறதோ இல்லையோ? இது போறோம் சேஷன். சொப்பனத்துல இவன் தன்னை ஒரு விதமா பார்த்துட்டான். இவனுக்கு ஏதோ காலில் அடிபட்ட மாதிரி சொப்பனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோம். அப்ப காலில் அடிபட்ட மாதிரி இருக்கு, ஆனா முயற்சியில பார்த்தா அது இல்லை. அப்ப அப்படி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோ இல்லையோ? இந்த ஞானம் அந்த ஏற்கனவே சொப்பனத்துல வந்த ஞானத்தை பாதிச்சு விட முடியும். ஆகையால சொப்பனத்துல பார்த்தது இல்லைன்னு தெரிஞ்சு விடுறதோ இல்லையோ இது போதும். ஆனா இது யதார்த்த தத்துவ ஞானம் ஆகாதுன்னா, இது ஒரு ஆபேட்சிகமான தத்துவ ஞானம் ஆகலாம், இது முக்கியமான தத்துவ ஞானம் ஆகாவிட்டாலும் இது யதார்த்தமோ இல்லையோ? இந்த ஞானம் பிரமாணஜன்யம் தானே. ஆக இந்த பிரமாணஜன்யமான இந்த ஞானம் சொப்பனத்துக்கு காரணமாயிருந்த அவஸ்தா அஜானத்தை நிவர்த்தி பண்ணி சொப்பனம் தெரிஞ்சது பொய் அப்படிங்கறத நமக்கு தெரிவித்து விடுறது. ஆகையாலே இந்த மாதிரி இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஆகையால பாதம் வரலாம்னு சொன்ன. இதுக்கு மேல விசேஷாஜானம் தூ ந பிரமாணஜன்ய விருத்தி மந்தரேன நிவர்த்ததே. சாமான்யமா அந்த அஜானம் இப்ப நிவர்த்தி ஆனாலும் சில விசேஷ அஜானங்கள் நிவர்த்தி ஆகாது. அந்த விசேஷமான ஞானம் வந்தாதான் போகும். சொப்னத்துல ஜீவனை பத்தி என்ன தெரியாததுனால இப்படி சொப்னம் தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா நமக்கு கரெக்டா சொல்ல முடியாது. ஜீவனை பத்தி தெரியல, ஜீவனை பத்தின ஒரு அஜ்ஞானம், அவஸ்தா அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானமானது சொப்னத்துல மாத்தி மாத்தி எல்லாம் காண்பிச்சு கொடுத்தோ, சமயம் ஏற்படுத்தி கொடுத்துருத்தோ, அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர அது கரெக்டா எந்த விசேஷமான அஜ்ஞானம் சொல்ல முடியாது. அதுதான் விசேஷ அஜ்ஞானம். அந்த விசேஷ அஜ்ஞானத்தை இந்த சாமானிய ஜானம் நிவர்த்தி பண்ண முடியாது. விசேஷ ஜானம் வந்தாதான் அது நிவர்த்தி பண்ண முடியும். அது சொல்றாரு விசேஷாஜானம் தூ ந பிரமாணஜன்ய விருத்தி மந்தரேன நிவர்த்ததே. அதாவது அங்க கடம்னு ஏதோ பார்த்தா அது கடம் இல்லை அப்படின்னு தெரியணும்னா அப்போ என்னதுன்னு தெரியணும். அது வாஸ்தவத்துல வேற என்னன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் அது கடம் இல்லைன்னு சொல்ல முடியும். ரஜுவை கூட லோகத்துல ரஜுவ சர்ப்பம்னு பாக்குற இடத்துல இது சர்ப்பம் இல்லே அப்படின்னு தெரியறதுக்கு அது நிஜமா ரஜ்ஜு அப்படின்னு தெரிஞ்சாதான் முடியும். ஆக ரஜ்ஜு தெரியாததுனால சர்ப்பம் தெரிகிற இடத்துல இது ரஜ்ஜு அப்படின்னு விசேஷமா தெரிஞ்சாதான் சர்ப்பம் இல்லே அப்படிங்கிற அந்த அஜ்ஞான காரியமான பிராந்தி போக முடியும். சொப்பனத்துல பார்க்கக்கூடிய சாதாரண விஷயங்கள்லாம் சாமானிய அஜ்ஞானத்தால வந்த விஷயங்கள், அதனால அது சாமான்யமா தெரிஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சமாதானம் கொடுக்கும். இதுக்கு அடுத்தது சாட்சிணஷ்ட அவித்யா நிவர்த்தகத்வாபாவஹ அஜ்ஞான சாதகத்வேனைவ தர்மிகிராஹகமான சித்தஹ இது நகிஞ்சிதபத்யம். எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடியது சாட்சி இருக்கு. இந்த சாட்சி அஜ்ஞானத்தை போக்காதான்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அது சொல்றாரு சாட்சி அஜ்ஞானத்தை போக்காதே. ஏன்? சாட்சி தான் அஜ்ஞானத்தையே காண்பித்து கொடுக்கிறது. அஜ்ஞான சாதகத்வேனா நமக்கு இந்த விஷயம் தெரியலேன்னு எப்படி தெரியுறது? தெரியலேன்னு சொல்ல வேண்டியிருக்கோ இல்லையோ?
தெரியலேன்னு தெரிஞ்சுட்டுதானே சொல்ல வேண்டியிருக்கு. இந்த விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லணும்னு சொன்னா, தெரியலேங்கிறது முதல்ல தெரியும்னா அப்ப நான் தெரியலேங்கிறது இன்னொருத்தருக்கு சொல்லணும். அப்ப தெரியலேங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா சாட்சியால தான் தெரியுது. அப்ப இந்த சாட்சி அந்த அஜ்ஞானத்துக்கு பாசகமாக இருக்கு. இது அந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடியதாக இருந்தால், அஜ்ஞான நிவர்த்தகமாக இருந்தால், அப்ப அஜ்ஞானத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாட்சியால தெரிஞ்சுக்க முடியாதே. சாட்சி இருந்தா அஜ்ஞானம் இருக்காதே. இருட்ட வெளிச்சம் போட்டு பார்க்க முடியுமா? வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்காது. அப்ப வெளிச்சத்தை போட்டு எப்படி இருட்ட பார்க்க முடியும்? அதே மாதிரி சாட்சிங்கிற இந்த பிரகாசத்துல நாம அஜ்ஞானத்தை பார்க்கவே முடியாது. சாட்சி அஜ்ஞான நிவர்த்தகமாக இருந்தால். ஆனா அப்படி இல்லை. இந்த சாட்சி அந்த அஜ்ஞானத்தை அழகா பிரகாசப்படுத்தி கொடுக்குது. அதனாலேயே என்ன தெரியுது? இந்த சாட்சி அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை. இதைத்தான் இங்க சொல்றார். சாட்சிணச்ச அவித்யா நிவர்த்தகத்வா பாவகா அஜ்ஞான சாதகத்வேனைவ தர்மி கிராகமான சித்தா. எந்த பிரமாணத்தால நாம சாட்சியை புரிஞ்சுக்கிறோமோ அந்த பிரமாணமே அந்த சாட்சி அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை, அஜ்ஞானத்தை சேர்த்து பிரகாசப்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரியுது. ஆகையால இந்த சாட்சி பிரகாசத்துல அஜ்ஞான நிவர்த்தி ஆகும்னு கேட்காதே. இது நகிஞ்சிதவத்தியம். இந்த பட்சத்துல ஒரு தோஷமும் இல்லை, சரியா இருக்குங்க. யாவந்தி ஞானானி தாவந்தி அஜ்ஞானானி இது அபியுபகமாத் யுக்தி ஞானேனேவ வியாவஹாரிக சங்காத ஞானேன அஜ்ஞான நிவர்த்தாவபி புனரபி கதாச்சித் ரஜதப்ரமவத் ந ஸ்வப்னாத்யாசானுபபத்திஹ இதி ஜீவ சைதன்யமேவாதிஷ்டானம் இதி பக்ஷே நகோபி தோஷः. இன்னொரு சின்ன கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இதை முடிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இப்ப சாதாரணமா இன்னைக்கு போகும்போது அங்க ஒரு ரஜ்ஜுவை சர்ப்பம்னு சமைச்சு விட்டான். அங்க ரஜ்ஜு தான் கிடக்கு, ஆனா சர்ப்பங்கிற பிரமம் வந்துருச்சு. அப்புறம் கிட்ட போய் நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் இது ரஜ்ஜு தான் சர்ப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த தத்துவஞானம் ரஜ்ஜு அஜ்ஞானத்தை போக்கினதா இல்லையா? ஏற்கனவே இந்த ரஜ்ஜுவை பத்தி அவனுக்கு தெரியல, அஜ்ஞானம் இருந்தது, அதனாலதான் சர்ப்பமோன்னு சொல்லி பயந்துட்டான். அந்த மாதிரி ஒரு பிராந்தி வந்துருக்கு. இப்பதான் நல்லா தெரிஞ்சு போச்சே இது ரஜ்ஜுதான் அப்படின்னு. ஆகையால இந்த ரஜ்ஜுவை பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ரஜ்ஜுவ ஜானம் நிச்சயமா நிவர்த்தி ஆயிடுச்சு இல்லையா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்படின்னா இனிமேல் இந்த ஜென்மாவில எப்போதுமே, இந்த ஜென்மா என்ன அடுத்த ஜென்மாவில கூட எப்போதுமே இவனுக்கு அந்த ரஜ்ஜுவ சர்ப்பபிரமம் வராதா? வராதுன்னு சொல்ல முடியாது. நாளைக்கே இவனுக்கு போகும்போது அதே ரஜ்ஜுல மறுபடியும் சர்ப்பபிரமம் வரலாம், வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படிதான் அனுபவம். அப்போ நமக்கு கேள்வி வருது, இந்த ரஜ்ஜுவை பத்தின அஜ்ஞானம் தான் நிவர்த்தி ஆயிடுத்தே, தத்துவஞானம் அப்படி இருக்கிறது. அப்புறம் அது போனதுக்கு இந்த ரஜ்ஜு அஜ்ஞானமே இல்லையே, மறுநாளைக்கு அவனுக்கு சர்ப்பபிரமம் எப்படி வருது? அப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அதே மாதிரி சொப்பனத்துல ஒரு கேள்வி வரும். இவனுக்கு சொப்பனத்துல இன்னைக்கு ஒரு சொப்பனம் வந்தது, முழிச்சிருந்த உடனே அது கிடையாது, அது தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு ஜாகிரத் போதத்துல. அதனால அந்த பிரமத்துக்கு காரணமா இருந்த அவஸ்தா அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆனா மறுநாளைக்கோ 2 நாள் கழிச்சோ மறுபடியும் அதே மாதிரி சொப்பனம் வருது. இப்ப நமக்கு அதே கேள்வி வந்துடும், இந்த சொப்பனம் இப்ப வர முடியாது, ஏன்னா இந்த சொப்பனம் வரத்துக்கு காரணமான அஜ்ஞானம் அன்னைக்கே விநாசத்தை அடைஞ்சு விட்டு, அப்ப காரணம் இல்லாமல் எப்படி இது வந்தது அப்படின்னு கேள்வி வரும். இந்த 2 கேள்விக்கும் ஒரே விதமான பதில் சொல்லணுமா? என்ன பதில்? யாவந்தி ஞானானி தாவந்தி அஜ்ஞானானி. எவ்வளவு ஞானமோ அத்தனை அஜ்ஞானம். நேற்றுக்கு ஒரு அஜ்ஞானம் ஒரு பிரமத்தை உண்டாக்கினது, அப்புறமா ஒரு தத்துவ ஞானம் வந்தது, அந்த அஜ்ஞானத்தை மாத்திரம் தொகுத்து போயிடுது. அந்த ஏற்கனவே இருந்த பிரமஜனகமான அஜ்ஞானம் இப்ப இல்ல, அது போயிடுச்சு தத்துவ ஞானத்தினாலே. ஆனா இன்னைக்கு புதுசா இன்னொரு ஞானம் வருது இல்லையோ? அப்ப இன்னொரு ஞானம் வருதுன்னு சொன்னா இந்த ஞானத்துக்கு நிவர்த்தி பண்ண வேண்டிய அஜ்ஞானம், இதுக்கு நிவர்த்திமான அஜ்ஞானம் தனி அஜ்ஞானம். எத்தனை ஞானமோ அத்தனை அஜ்ஞானம்.
ஆக அப்புறமா வரக்கூடிய இந்த ஞானம் இருக்கு, இது இன்னொரு அஜானத்தை நிறுத்திடும். ஆக என்னாச்சு, ஒரு அஜானம் போனாலும் அதே விஷயத்துல இன்னொரு அஜானம் வருது. அந்த வருதுன்னு இல்ல இருக்கு, அந்த அஜானம் மறுநாளைக்கு பிரமையை கொடுத்து விடுறது, ஏற்படுத்தி கொடுத்து விடுறது. நேற்றுக்கு தெரிஞ்சது சர்ப்பம் இல்லே ரஜ்ஜுதான்னு, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சும் தெரியாம போயிடுத்து, மறுபடியும் சர்ப்பபிரமம் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த அஜானம் வேற அஜானம். அந்த அஜானம் இல்லை, ஏற்கனவே போன அஜானம் தெரிஞ்சு வரல. இது ஏற்கனவே அஜானம் நிறைய இருக்கு. எத்தனை ஜானம் இவனுக்கு வரணுமோ அத்தனை அஜானம் நிறைய கணக்கு பண்ணி லட்சக்கணக்கில் வச்சுட்டு இருக்க. அதனால ஒவ்வொரு அஜானமும் ஒவ்வொரு சமயத்துல வேலை பண்ணும். இந்த விஷயத்துல சாந்திலேசங்கரத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு சொப்னம் வந்தது, நேற்றுக்கு சொப்னம் வந்தது, இன்னைக்கு ஜாகிரத தோஷத்துல அது பாதித்து போய் அந்த அஜானம் நிவர்த்தி ஆனாலும் கூட 2 நாள் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி சொப்னம் வருது. எப்படி அஜானம் வருதுன்னா இது வேற அஜானம், அதே மாதிரி இன்னொரு அஜானம். அதனால ஒவ்வொரு விஷயத்திலும் யாவந்தி ஜானானி தாவந்தி அஜானானி இது அபியுபகமா அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு சுக்தி ஜானத்தால ஒரு சுக்தி அஜானம் நிவர்த்தி ஆனாலும், ஒரு ஜாகிரத போகத்தாலே ஒரு சொப்னத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அவஸ்தாஜானம் நிவர்த்தி ஆனாலும் மறுநாளைக்கு திரும்பி அதே மாதிரியான பிரமம் வரத்துக்கோ சொப்னம் வரத்துக்கோ வேண்டிய இன்னொரு அஜானம் இருக்கு. அந்த அஜானம் வேலை பண்றது. இதுதான் பண்ணுது. யாவந்தி ஜானானி தாவந்தி அஜானானி அபிமுகமாத்து சுக்தி ஜானேன இவ வியாவகாரிக சங்காத ஜானேன அஜான நிவர்த்தாவபி புனரபி கதாச்சி தரஜதம் சமவத் ந ஸ்வப்னாத்யாசானுபபத்தி இது. இந்த விதத்துல ஜீவச்சைத்தன்யமேவ அதிஷ்டானம் இது பக்ஷேன கோபி தோஷா. ஜீவச்சைத்தன்யத்தை ஸ்வப்னாத்தியாசத்தை அதிஷ்டானம் சொல்றதுக்கு ஒரு தோஷமும் இல்லை. எல்லா தோஷத்துக்கும் பதில் இருக்கு, எல்லா கேள்விகளுக்கும் இதுல பதில் இருக்கு. இதை முடிச்சு விட்டார் இந்த பட்சம். 2வது பட்சம் பிரம்ம சைத்தன்யம் அதிஷ்டானம் சொல்ற பட்சம். அதுக்கு வர யதா து புனः பிரம்மஜானாதேவாஜான நிவர்த்தி அபியுபகமாக ததா ரஜ்வாம் தண்டப்ரமேண சர்ப்பபிரம திரோதானவது அதிஷ்டான ஜானாபாவேதி. சர்வபிரமான இருக்கு, சர்ப்பபிரமான பாட்டாந்தரம் இருக்கு. அபாவேதி ஜகத்பிரமேண ஸ்வப்னபிரம திரோபாவோபபத்தேஹே பிரம்மச்சைத்தன்யமேவ ஸ்வப்னாத் பரதுங்கிற. பிரம்மச்சைத்தன்யம் ஸ்வப்னாத்தியாசத்தை அதிஷ்டானம் அப்படின்னு சொன்னால் இந்த அத்தியாசத்தை நிவர்த்தி பண்றதுக்கு வேண்டிய அதிஷ்டான தத்துவஜானம் எப்போ வரும்னு சொன்னா கடைசியில வரக்கூடிய பிரம்மஜானமா தான் அது இருக்கணும். ஏன்னா பிரம்மஜானம் வராம இந்த அஜானம் போகாது. அப்போ பிரம்மஜானாதேவ அஜான நிவர்த்தி. இவன் இப்போதைக்கு சொப்னத்தை போயின்னு சொல்ல முடியாது. இவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இவன் கடைசியில எப்போ மோட்சம் அடைவனோ அந்த மோட்ச காலத்துல ஒரு அகண்டாகார விருத்தி பிரம்மஜானம் வருமே, அந்த ஜானம் வந்தா தான் இவருடைய அஜானம் நிவர்த்தி ஆகும். அப்பதான் அந்த சொப்னத்துக்கு பாசம் வரும்னு சொல்லும்படியா இருக்கும். ஆனா இது சொல்றது நன்னா இருக்கும், நன்னா இல்லைன்னு தோன்றது. ஏன்னா சொப்னத்திலேருந்து முயற்சிந்தாச்சினாலே போரும். சொப்னம் பார்த்ததெல்லாம் தப்பு பொய்ங்கிறது தெரிஞ்சு வருது, பாசம் ஏற்பட்டு வருது. அந்த அஜானம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இவன் மோட்ச பரியந்தம் காத்துட்டு இருக்கணும்னு சொன்னா அது சரியா தெரிய தோணல. இது எப்படி சரியா வரும்னா இதுக்கு பதில் சொல்ற. இந்த கேள்வி கொடுத்தா இந்த கேள்விக்கு பதில் யதாத்து புனः பிரம்மஜானாதேவ அஜான நிவர்த்தி அபியுபகமஹா ததா. அந்த பட்சத்துல எப்படி சொல்லணும்? ரஜ்வாம் தண்டப்ரமேண சர்ப்பபிரம திரோதானவது. இந்த ரஜ்ஜுல சர்ப்பபிரமம் வந்தது. இந்த சர்ப்பபிரமத்தை போக்குறதுக்கு இவனுக்கு எந்த ஜானம் வேணும் அப்படின்னு கேட்டா, நம்ம இதுவரையில என்ன சொன்னோம்னா அது ரஜ்ஜுல தானே வந்திருக்கு, அந்த ரஜ்ஜு ஜானம் வரணும், அப்பதான் இந்த சர்ப்பபிரமம் போகும் அப்படின்னு இதுவரை பேசினோம். ஆனா அது வாஸ்தவம் இல்லை, அப்படி இல்லை. என்னாச்சு, இவனுக்கு சர்ப்பபிரமம் வந்துதா, இத்த நேரத்துல யாரோ சொன்னா இது சர்ப்பம் இல்லப்பா, இது ஒரு தண்டம் அப்படின்னு, வளைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு குச்சி கிடக்கு அப்படின்னு. ஓஹோ, இதை போய் நான் சர்ப்பம் நினைச்சு விட்டேனா அப்படின்னு பார்த்தா இப்ப அவனுக்கு குச்சியா தெரியுது, தண்டமா தெரியுது எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்து. அப்ப இந்த எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்து வாஸ்தவத்துல என்னமோ ரஜ்ஜு, ஆனா இப்ப இவனுக்கு குச்சியா தெரியுது அப்படின்னு சொன்னா இது ஒரு பிரமம்.
ஆனாலும் இந்த பிரமம் ஏற்கனவே இருந்த சர்ப்ப பிரமத்தை போக்குனதா இல்லையா? சர்ப்பம் இல்லைங்கிறான் இவன், இது தண்டம் தான், சர்ப்பம் இல்லே, சர்ப்பம்னு சொன்னது பிரமம் அப்படின்னு சொல்லிவிடுறான். அப்ப இதுல இருந்து என்ன ஆறுது, இவருடைய அஜ்ஞானம் போச்சுன்னு சொல்ல முடியாது. வஸ்து தத்துவ அஜ்ஞானம் போகல, ஒரு பிரமத்துக்கு இன்னொரு பிரமம் நிவர்த்தி பண்ணி வச்சிருக்கு தாத்காலிகமா. இத்தனை நேரத்துக்கு இது போய் மறுபடியும் அது வந்தாலும் வரலாம், வரப்படாதுன்னு இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு பிரமம் இன்னொரு பிரமத்துக்கு இடம் கொடுக்காம எப்படி நிவர்த்தி பண்ணி விட்டுறதோ, அந்த இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி விடுறது. ஆக அந்த இன்னொரு பிரமத்துக்கு இடம் கொடுக்காம விரோதமாக ஆயிடுறதோ, ரஜ்வான் சர்ப்ப தண்டபிரமேன சர்ப்பபிரம விரோதானவது. அதே மாதிரி இந்த ஜாகிரத புத்தி வரும்போது, பொய்ச்சிருந்தவர்னு ஜாகிரத புத்தி என்ன பண்றதுன்னா, இவனுக்கு சொப்னத்துல தெரிஞ்ச அந்த ஞானங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுடுறது. இவன் இருக்க முடியாது, இடம் இல்லை அப்படி. அதனால அதிஷ்டான தத்துவ ஜானம் அந்த சொப்பன ஜானங்கள்லாம் போச்சுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அதிஷ்டான தத்துவ ஜானங்கிறது சாட்சாத் பிரம்ம சாட்சாத்காரம், அது இப்போதைக்கு வரப்போறது இல்லை. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்லணும்னு சொன்னா, அதிஷ்டான ஜானாபாவே, அதிஷ்டான பிரம்ம தத்துவ ஜானம் வராட்டாலும் ஜாகிரத்மேன ஸ்வப்ன பிரம திரோபாவோபத்தே. இது புது பிரமம் கொடுத்து ஜாகிரத பிரமத்துல, இது ஒரு சொப்னம், இது வேற தினசான ஒரு பிரமம் கொடுத்து, இந்த பிரமம் வந்ததுனாலே சொப்னத்துல வந்த பிரமம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல. அதனாலே எல்லாத்துக்குமே சமாதானம் சொல்ல முடியும். ஆகையால பிரம்ம சைத்தன்யமேவ ஸ்வப்னாத்தியாசாதிஷ்டானம் இது பட்சேக்கு நகஸ்தி தோஷா. பிரம்ம சைத்தன்யம் தான் அதிஷ்டானம் சொன்னாலும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அதுல ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு. இப்ப ஒரு கேள்வி வருது, பிரம்ம சைதன்யத்தை அதிஷ்டானம் அப்படின்னு சொன்னால் பிரம்ம சைத்தன்யம் எல்லாருக்கும் ஒண்ணு, ஜீவ சைத்தன்யம் அவளுக்கு தனித்தனி. நானாஜீவவாதத்துல ஏகப்பட்ட ஜீவன் இருக்கிறதுனாலே அவளுக்கு ஜீவ சைத்தன்யம் தனித்தனியா இருக்கு. அதை அதிஷ்டானமா சொப்னாத்தியாசத்துக்கு சொன்னால் அந்தந்த ஜீவனுக்கு வரக்கூடிய சொப்னம் அந்தந்த ஜீவனுக்கு தான் தெரியும், ஏன்னா அதிஷ்டானம் தனித்தனி. அதனால இந்த அதிஷ்டானத்துல வந்த ஆரோப்பம் இவனுக்கு தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாது. இது வாஸ்தவம் தானே, ஒருத்தன் பார்க்கிற சொப்பனம் இன்னொருக்கு தெரியாது. அந்த சொப்பனத்துல அந்த ஆளும் இவனோட பேசுற மாதிரி இல்லையா சொப்பனம் வரும். ஆனா முழிச்சுன்றதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க நேற்றுக்கு சொப்பனத்துல பேசுறீங்கன்னு கேட்டா இந்த எதிராளிக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஏன்னா இவன் பார்த்த சொப்பனம் அவனுக்கு தெரியாது. அதுக்கு காரணம் இந்த சொப்பனம் எல்லாம் இவன் பார்க்கிற சொப்பனம் தான் இந்த ஆத்மாவில இந்த ஜீவனிடத்துல அத்தியாசம் ஆயிருக்கு. அது வேற ஜீவன், அந்த ஜீவனுக்கிட்ட இது அத்தியாசம் ஆகாததுனால அவனுக்கு தெரியாது இந்த சொப்பனம். ஆனா பிரம்ம சைத்தன்யங்கிறது எல்லா ஜீவனுக்கும் ஒரே பொதுவான அதிஷ்டானம். அப்படி இருக்கும்போது பொதுவாக பிரம்ம சைத்தன்யத்துல அத்தியாசமான இந்த ஜெகத்து எப்படி எல்லா ஜீவ சைத்தன்யங்களுக்கும் காணப்படுறதோ அதே மாதிரி சொப்னாத்தியாசத்துக்கும் பிரம்ம சைத்தன்யத்தையே அதிஷ்டானம்னு சொல்லிட்டோம்னா அந்த சொப்னம் எல்லாருக்கும் தெரியும்படியா ஆயிடுமே, ஒருத்தன் பார்க்கிற சொப்னம். அப்போ நமக்கு அப்படி அனுபவம் இல்லையே, அதுக்கு விரோதம் வருமேன்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு இப்ப பதில் சொல்றார். பிரதி ஜீவம் ஸ்வப்னாத்தியாச அசாதாரண்யந்து மனோகத வாசனானாம் அசாதாரண்யாதேவ. பதில் என்ன சொல்றாருன்னா, கவலைப்பட வேண்டாம், இதுக்கும் பதில் சொல்றீங்களே. அதிஷ்டானம் என்னமோ ஒண்ணுதான், ஆனா அந்த அத்தியாசம் தெரியறதுக்கு காரணமா, அந்த அத்தியாசத்துக்கு காரணமா இருக்கிறது அந்தந்த மனசுல இருக்கக்கூடிய வாசனை. இப்போ அதிஷ்டானங்கிற பிரம்ம சைத்தன்யம் ஒன்னாக இருந்தாலும் கூட வாசனைகள்ங்கிறது மனசு வெவ்வேறா, ஒவ்வொரு ஜீவனுக்கும் மனசு வெவ்வேறாக இருக்கிறதுனால அந்தந்த மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள் தனித்தனியாதான் இருக்கு. பிரமத்துக்கு வாசனையும் ஒரு காரணம், அது இல்லாம வராது சமம். ஆக அந்தந்த மனசுல உள்ள வாசனைக்கு உட்பட்டு அவனுக்கு அந்த பிராந்தி ஏற்படுறது, சொப்பன பிராந்தி. ஆக இந்த சொப்பனம் இந்த மனசுல உள்ள வாசனையால வந்ததுன்னு சொன்னா அப்போ இந்த மனசு உள்ளவனுக்கு தான் அது தெரியும், இன்னொரு மனசுக்காரனுக்கு இவன் பார்க்கிற சொப்பனம் தெரியாது.
அதே மாதிரி அந்த மனசுல உள்ள வாசனையால எந்த ஒரு சொப்னம் பிரமம் உண்டாகிறதோ அந்த சொப்ன பிரமத்தை அந்த மனசுக்காரன் இருக்கானே அந்த ஜீவாத்மா தான் அனுபவிக்க முடியும், வேற யாரும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு விவஸ்தை பண்ணிட முடியும். அதனால இந்த தோஷத்துக்கு பதில் இருக்கு. பிரதிதீபம் ஸ்வப்னாத்தியாச அசாதாரண்யம் தூ மனோகத வாசனானாம் அசாதாரண்யாதேவ. மனோவச்சின்னம் பிரம்ம சைத்தன்யமேவ வா அதிஷ்டானம். இது இன்னொரு பட்சம். நீங்க பிரம்ம சைத்தன்யத்தை அதிஷ்டானம்னு சொல்லும் போது விவச்சின்னமா சொல்லாதீங்கோ. மனோவச்சின்னம் பிரம்ம சைத்தன்யமேவ அதிஷ்டானம், வெறும் பிரம்ம சைத்தன்யம் இல்லையே. நீங்க அந்த கேட்ட அதே கேள்விக்கு மறுபடியும் நான் வேற ஒரு பதில் சொல்றேன். மூலாஜானாவச்சின்னம் பிரம்ம சைத்தன்யம் அதிஷ்டானம்னு சொன்னா அது ஒன்னா போயிடும் எல்லாருக்கும். ஆனா மனோவச்சின்னம் பிரம்ம சைத்தன்யம் அதிஷ்டானம்னு சொல்லிட்டோம்னா மனசு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கிறதுனாலே இந்த மனோவச்சின்ன பிரம்ம சைத்தன்யம் இந்த சொப்பனாத்தியாசத்துக்கு அதிஷ்டானம், அந்த மனோவச்சின்ன பிரம்ம சைத்தன்யம் அவனுடைய சொப்பனத்துக்கு அதிஷ்டானம் தனித்தனியாவே அதிஷ்டானத்தை செலுத்தலாம். அப்படி சொல்லியாச்சுன்னா ஒரே பிரம்ம சைத்தன்யத்துல அதிஷ்டானம் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் தெரியணுமேங்கிற இந்த கேள்விக்கு சமாதானம் கிடைச்சி போயிடும். மனோவச்சின்னம் பிரம்ம சைத்தன்யமேவா அதிஷ்டானம்னு ஒரு பாட்டம் இருக்கு, அது கரெக்டா இருக்கு. ஏகஸ்மின்னபி பக்ஷே, முன்னாடி மூலாஜானாவச்சின்னம் பிரம்ம சைத்தன்யம்னு சொல்லியிருந்தார், இப்போ மனோவச்சின்னம் பிரம்ம சைத்தன்யம் அதிஷ்டானம்னு சொல்றார். இந்த பட்சம் ஏகஸ்மின்னபி பக்ஷே அவஸ்தாஜானஸ்ய ஆவாரகத்வாங்கீகாரான் நகாப்பி அனுபபத்தி. இந்த பட்சத்திலையும் அவஸ்தாஜானம் ஒத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதாவது மூலாஜானத்துக்கு ஒரு அதீனமாக ஒரு சின்ன அஜ்ஞானம் ஒத்துக்கிறோம். அந்த அஜ்ஞானத்துக்கு அவஸ்தாஜானம் மூலாஜானம் இப்படிலாம் பேர் கொடுத்தோம். இது மூலாஜானத்துக்கு ஒரு சிசு மாதிரி, இது குட்டி. மூலாஜானம் பெருசு, இது சின்னது. ஆனா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா, மூலாஜானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த அவஸ்தாஜானம் பாக்கி இருக்காது. மூலாஜான பரதந்திரம், பரதந்திரம்னா அதுக்கு அதீனமா தான் இது இருக்கும். மூலாஜானம் போனதுக்கு அப்புறம் அவஸ்தாஜானம் நிற்காது, இது போயிடும். ஆனா அவஸ்தாஜானம் போனா மூலாஜானம் போகணுங்கிறது இல்லை. அவஸ்தாஜானம் அப்பப்போ ஒரு ஜானம் வரத்தானே போயிட்டே இருக்கும், மூலாஜானம் பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஆனா மூலாஜானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் இந்த அவஸ்தாஜானம் ஒண்ணு கூட இருக்காது. யாவந்தி ஞானானி தாவந்தி அஜானானின்னு சொன்னது அவஸ்தா அஜானத்தை பத்தி. அதனால இந்த பட்சத்திலையும் அதாவது அந்தఃகரணாவச்சின்னமான பிரம்ம சைத்தன்யமே சொப்னாத்தியாசத்துக்கு அதிஷ்டானம்னு சொல்லக்கூடிய இந்த பட்சத்துல நம்ம அவஸ்தாஜானத்தை வச்சுட்டு பிரக்கிரிய நிர்வாகம் பண்ணலாம். ஒரு தடவை தியானம் வந்ததுன்னு சொன்னா அந்த தியானம் அந்த ஒரு அவஸ்தா தியானத்தை நிவர்த்தி பண்ணி விட்டுடுறது. அதனால சொப்னம் சபத்துக்கு பாதம் வந்து சொப்னம் பொய்ன்னு தெரிஞ்சு போறது. மறுநாளைக்கு இதே மாதிரி திருப்பி சொப்னம் வர்றதுன்னு சொன்னா அது வேற அவஸ்தா தியானம். அந்த அவஸ்தா தியானத்துக்கு மறுபடியும் நாளைக்கு இன்னொரு தடவை ஓய்ச்சிட்டு பார்த்தா அதுவும் போயிடும். இந்த மாதிரி அந்த சொப்பன தியானம் வர்றதுக்கு எந்த ஒரு அவஸ்தா தியானம் இருக்கோ அது அனந்தமா இருக்கு. ஒவ்வொரு அவஸ்தா தியானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தனித்தனியா வெவ்வேறு தியானம் வரணும், அது சொல்லிக்கலாம். மூலாஜானம் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கு, அதுதான் பிரம்மசாட்சா்காரத்தால போகக்கூடியது. ஏகஸ்மின்னபி பக்ஷே அவஸ்தாஜானத்து ஆவாரகத்துவ அங்கீகாராத் ந காபி அனுபபத்தின்னு சொன்னார். அதையேவ சாஸ்திரேஷு குவச்சித் குவச்சித் ததா வியபதேசா. இதே ஒரு நல்ல யுக்தி சொன்னார். சாஸ்திரத்துல ஏன்னா உபனிஷத்து பாஷ்யத்துல எல்லாம் பல இடத்துல சொப்னத்துல பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல இதெல்லாம் மானசம்னு சொல்ற, மனோமயம் அப்படின்னு. சொப்னத்துல பார்க்கிற மாதிரி அங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் மனோமயம் அப்படின்னு சொன்னாலே சொப்னத்துல பார்க்கறது மனோமயம்னு தெரியுறதோ இல்லையோ, அப்பதானே இதை போல அது மனோமயம்னு சொல்ல முடியும். ஆக சொப்னத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் மனோமயம்ங்கிறது ஒத்துந்த. ஆனா எப்படி அது மனோமயம்னு சொல்றது? மனசுனால அது உண்டாகலையே, அவித்யால தானே நேரம் உண்டாயிருக்கு அப்படின்னு கேட்டா அது என்ன சொல்லணும்? மனோவச்சின்னமான பிரம்ம சைதன்யத்தை ஆவரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அவஸ்தா அஜானத்தினாலே சொப்ன தரிசனம் ஏற்படுறது.
ஆக அவஸ்தா ஞானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியது மனசோடு கூடின பிரம்மமா இருக்கிறதுனாலே மனசும் அதுல சேர்ந்து போயிடுச்சு. அதனால்தான் அந்த மனசனுடைய தாதாத்தியத்தோடு எப்படின்னா இப்ப சுக்தியவச்சின்னமான பிரம்ம சைத்தன்யம் தான் ரஜதாத்தியாசத்துக்கு அதிஷ்டானம்னு சொன்னாலும் கூட பிரம்ம காலத்துல தெரியக்கூடிய அந்த ரஜதமானது அவச்சேதகமான சுக்தியோடு தாதாத்தியாபன்னமாக தெரியும். ஏத்தா போல இருக்கிற சுக்தியை காமிச்சு இது ரஜதம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த சுக்தியே அவனுக்கு ரஜதமா தெரியுது. நியாயமா சுக்தி வச்சிருந்த சைத்தன்யம் தான் அதிஷ்டானம், ஆனா அவனை சுக்தியே ரஜதம் சொல்லுவான். அப்ப அதே மாதிரி மனோவச்சின்னமான பிரம்ம சைத்தன்யத்துலதான் இந்த சொப்னங்கள்லாம் வருது, சொப்னாத்தியாசம் ஏற்படுறது. ஆனா இவன் எதை அஜங்கஜன்னு பாக்குற வஸ்துவா சொல்றான்னா மனசையே சொல்லிவிடுறான், சுக்திய ரஜதம்னு சொல்றாங்க. ஏன்னா அவச்சேதகம் அது. அப்ப அந்த அவச்சேதகத்தையே சொப்பனத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களாக சொல்றதுங்கிறது நம்ம ஜாகிரத் பலத்துல பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி மனசுலயும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மனசுதான் அப்படின்னு தெரியுது. அப்படியாச்சுன்னா இதை வச்சுதான் மனோமயமானது அந்த வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலே சாஸ்திரத்துல சில இடத்துல சொப்பனத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மனோமயம், அது கேவலம் மனோரூபம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இந்த விதத்துல உபபாதனம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேல வேற கேள்வி, அதுக்கு மேல அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கோ.